மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டில் வேண்டாம். என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் இப்போ இந்த ஒரு +2 முடித்த உடனே ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பித்து, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பித்து 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ அந்த கல்லூரியில் நேரடியாக போய் படித்து லைஃப்பில் அடுத்த நிலைக்கு வர்றதுங்கிறது தான் இயல்பான ஒரு பேட்டர்ன். இதில் பலர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இல்லை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே டிஸ்டன்ஸ் மோடில் நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஏதாவது பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது பொருளாதார தடை இருந்தால் அப்படி யோசிக்கலாம். நம்மளா சில பேர் அப்படி யோசிக்கிறாங்க. உதாரணமாக எங்கே அது அதிகமாக யோசிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லப்படுற சிஏக்கு இது அதிகமாக யோசிக்கிறாங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த சிஏ பட்டப்படிப்பு முடித்தால்தான் எழுத முடியுங்கிற ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கி அப்படி ஒரு சூழல் இல்லை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கனாக்கா, வீட்டில் இருந்தே +2 முடித்த உடனேயே எழுதலாம் அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு காலேஜில் போய் பிகாம் சேர்ந்துட்டு பேரலாக அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணுங்கள், அதுதான் சரி. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கனாக்கா, இல்லை நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மோடில் ஒரு பிகாமில் சேர்ந்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே +2 காலகட்டத்திலேருந்தே இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், சிஏ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி நம்ம டிஸ்டன்ஸ் மோடில் அந்த பிகாமை பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சரியான அணுகுமுறை கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே இந்த டிஸ்டன்ஸ் மோடு ஆன்லைன் மோடுங்கிறது தவிர்க்க முடியாத காரணத்துக்கு வச்சுக்கலாம், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு டிகிரி வாங்கிட்டோம், இன்னொரு பிஜியோ இன்னொரு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ டிப்ளமா கோர்ஸை டிஸ்டன்ஸ் மோட்லேயோ ஆன்லைன்லேயோ பண்ணலாம். ஒரு +2 காலகட்டத்தில் பண்ண போகிற ஒரே ஒரு டிகிரி ஆன்லைன்லேயும் டிஸ்டன்ஸ்லேயும் பண்ணுறதுங்கிறது சரி கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு கல்லூரியில் ஒரு 1000 பேரோடு சேர்ந்து படிக்கும்போது மட்டும்தான் அந்த அனுபவம் கிடைக்கும், உங்களோட மெச்சூரிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும், நீங்கள் ஒரு முழு மனிதனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கும். ஒரு ஆடிட்டரே கூட இன்றைக்கி பல 100 கோடி ரூபாய்க்கு புழங்குகிற ஒரு நிறுவனத்தை தணிக்கை செய்யும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி வேணும்னு யோசிச்சு பாருங்கள். அவர் வீட்டிலே இருக்கும்போது அந்த மெச்சூரிட்டி வராது. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் நேரடியாக ஒரு கல்லூரியில் சேர்ந்து அந்த அனுபவத்தை பெறுறது மட்டும்தான் சரியாக இருக்கும். வீட்டிலேயே கண்டிப்பாக வேண்டாம். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.